வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு மார்ஜினலி லோவராக முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. நிஃப்டி 2.5 புள்ளிகள் குறைந்து 22,330.15 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 332, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1941 1941. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த பிராடர் மார்க்கெட். பிராடர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிட் கேப்பும் பார்த்தோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.41% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் கிட்டத்தட்ட ஒரு 2% கிட்ட விழுந்திருக்குன்னு சொல்லலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் டிக்ளைன் பை 2%. ஸோ ரிஃப்ளெக்ட் டிக்ரீசிங் இன் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத குறிக்குதுன்னு சொல்லலாம். நிஃப்டி ஐடி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வேற த ஒன்லி மேஜர் செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் நிஃப்டி மீடியா, மெட்டல் டாப் லூசர்ஸ்ன்னு சொல்லலாம். இன்றைய தினம் ஏரிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா HDFC பேங்க், TCS, LTI மெயின்ட்ரி, மாருதி சுசுகி, இன்ஃபோசிஸ், ஏஷியர் மோட்டார், பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டெக் மஹேந்திரா அண்ட் HDFC லைஃப். ஸோ இவையெல்லாம் இன்றைய தினம் ஏரிய பங்குகள். நிஃப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க அதானி என்டர்பிரைசஸ், சிப்லா, கிராசிம் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ இன்றைய தினம் இந்த ஓவரால் டிக்ளைனிங்கை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் நெகட்டிவ் ஆகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் தங்கம் பார்த்தோம்னாக்கா ஒரு 260 ரூபாய் குறைந்து 65,775லையும், வெள்ளி 99 ரூபாய் குறைந்து 74,415லையும், க்ரூட் ஆயில் 12 ரூபாய் அதிகரித்து 6,455லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நாம் கூறிய 3 டேட்டா வெளிவந்துள்ளது. ஒன்றாவதாக மேனுஃபேக்சரிங் PMI 3.2% வைசஸ் 3.9. ஸோ இது சற்று குறைந்துள்ளது என்று சொல்லலாம். அதுபோல் IIP டேட்டா பார்த்தோம்னா இன்லைன் வித் த மார்க்கெட் 3.8 வர்சஸ் 3.8. தென் CPI கன்சூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்க்கும் பொழுது 5.09 வர்சஸ் 5.10%. ஸோ மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதில் பெரிய ஒரு இம்பேக்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அவங்க ஷிஃப்டிங் டு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால டெக்னாலஜி ரிலேட்டட் கம்யூனிகேஷன் ஒயர்லெஸில் உள்ளதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் த்ரூ அவுட் த வேர்ல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா BPCL, மதர்சன் சுமி, FSC கன்சூமர் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் மார்க்கெட்டினுடைய போக்கு இந்த ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டு காலையில் ஓப்பனே ஓப்பன் லோ சேமாக இருந்தது. தென் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூவ்மெண்ட் எடுத்ததுன்னு சொல்லலாம். திருப்பி மறுபடியும் மார்க்கெட் ஒரு 10:30 மணிக்கு மேலே விழ ஆரம்பிச்சது. ஸோ அரௌண்ட் ஒரு 10:49க்கு பார்த்தோம்னா எகைன் இட் டச்சஸ் த டுடேஸ் லோ 22,256 அப்படிங்கிற லெவல் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நான் கூறியிருக்கக்கூடிய 22,222 அப்படிங்கிற ஃபேன்சி நம்பர் இன்னும் தொடலை. ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டும். அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்க மேலே பார்த்தோம்னா 22,452.55. ஸோ மார்க்கெட் என்ன வெரி ஹை வாலட்டைல் மூவ். எவ்ரி 1 ஹவர் பார்த்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் லெவல் ஹை ஆனாலே அந்த லெவலில் செல்லிங் ப்ரெஷர் வந்தது என்று சொல்லலாம். ஸோ இருந்தாலும் மார்க்கெட் எக்ஸ்பெக்டிங் இந்த குளோபலாக வரக்கூடிய அந்த எக்கனாமிக் டேட்டா, தென் நாளைக்கு வெளிவர இருக்கக்கூடிய நம்மளுடைய எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நிஃப்டி ஃபியூச்சருடைய ஆவரேஜ் வால்யூம் பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் ஒரு ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டர் வால்யூம் டுடே, எபோவ் ஆவரேஜ் வால்யூம். பட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பெட்டராக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் கேஷ் பேங்க் நிஃப்டி ஒரு நெகட்டிவ்ல முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்றைய தினம் இருக்கக்கூடிய இன்புட்டை வைத்து பார்க்கும் பொழுது நாளைய தினம், அதாவது இன்றைய தினம் வரக்கூடிய குளோபல் மார்க்கெட்டினுடைய டேட்டாவை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி எகைன் 22,222 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். 22,520 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். இந்த வாலட்டைல் மூவ்ல தான் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். நாளைய தினம் நமது சந்தைகளில் 2 விதமாகவும் விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.